அதே போன்ற சட்டத்திற்கு புறம்பாக போகக்கூடிய காரியங்களை தூண்டுபவர்களாக, அதாவது சதி திட்டம் தீட்டக்கூடிய இடம், தீவிரவாத இடம், சூதாட்டம் நடக்கக்கூடிய இடம், பிறகு இருட்டு இடம், பூச்சிகள் அதிகம் நிறைந்த இடம், இப்படியாக ராகுக்கு நிறைய சொல்லலாம். இந்த கேத்து வந்த உடனே நீங்க ஒரு திங்க் டேங்க் மாதிரி ஆயிடுவீங்க. எதா இருந்தாலும் நிறைய யோசிக்கக்கூடிய ஒரு நபரா மாறிடுவீங்க. ஏன்னா அந்த பாஸ்ட் கொஞ்சம் பாதிக்கும். அது நல்லதோ கெட்டதோ அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அந்த மனநிலை வரும். ஆக ஆராய்ச்சியாளனாகவும், அதே போல 8ல சனி உட்கார்ந்துட்டு அதீதமான பயம் வரும். எந்த விஷயத்துல பயம் வரும் அப்படின்னாக்கா, வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம். எனக்கு வயிற்றுக்குள்ள என்னமோ இருக்கு, கட்டியோ இருக்கு, அதுவோ இருக்கு, இதுவா இருக்குன்னு சொல்லி அப்பப்ப வயிறு விஷயங்கள்ல பிரச்சனைகள் வரும். இல்லைன்னா திடீர்னு திருமண உறவுகள், நல்ல திருமணம், அது வேறு மொழி பேசக்கூடியவர்களோட திருமணம், லவ் சக்சஸ் ஆகுமா அப்படின்னா சனியினுடைய பார்வை இருக்கு. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் நமோ பிரம்மாதிभ्यो ब्रह्म विद्या संप्रदाय कर्तृभ्यो वंशऋषभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः. सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोहमस्मि ब्रह्माहमस्मि. ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः. हरि ओम. எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பெயரருளாலும், சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சங்களும் பரிபூர்ண ததாயுஷ்ய பரியந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல் வாழ்க்கையும் அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் சிம்ம ராசியிலும் சிம்ம லக்னத்திலும் பிறந்த நண்பர்களுக்கு உண்டான ராகு கேத்து பயிற்சியை அதனுடைய பலன்களுடன் பார்க்க இருக்கின்றோம். இந்த ராகு கேத்து பயிற்சியானது 2025 மே 18 தொடங்கி 2026 நவம்பர் 25 வரைக்குமாக இருக்கிறது. மொத்தம் 556 நாட்களாக கொண்டிருக்கிறது. இந்த ராகு கேத்து பயிற்சி என்பது உங்களுடைய ஜாதகத்தில் இப்பொழுது ஒரு பெரிய ஒரு மாற்றம் நிகழ இருக்கிறது. அதாவது சிம்மராசி அன்பர்களுக்கு அதுல மகா பூர்வ பால்குனி உத்தர பால்குனி என்கின்ற 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இதுதான் பலன். இதுல 18 வருஷங்களுக்கு ஒரு முறை கேத்து உங்களுடைய தலையில வருகிறார். இதற்கப்புறம் உங்களுடைய லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக போகிறது. நல்ல விதமாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக போகிறது. எப்பவுமே ராகு கேத்து பயிற்சிகளை நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது. ஏனென்றால் வாழ்க்கையினுடைய போக்கையே திசை மாற்றி விடக்கூடிய, மடை மாற்றி விடக்கூடிய, தலைகீழாக புரட்டி போடக்கூடிய வல்லமை வாய்ந்தவர்கள் இந்த ராகுவும் கேத்துவும். இவைகள் நிழல் கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சந்திரன் மற்றும் புதனுடைய நிழல்கள் தான் என்றாலும் கூட இதனுடைய கான்செப்டே என்னன்னு கேட்டா இருட்டு தான் இதனுடைய கான்செப்ட். அதனாலதான் நிழல் அப்படின்னு சொல்றோம். எப்பொழுதுமே நிழலுக்கு இருக்கிறத பெருசாக காண்பிக்கக்கூடிய ஒரு திறன் உண்டு. அதற்கு சூரியனுடைய ஒளி தேவை. இப்போ சூரியன் உச்சி வெயில இருக்கும்போது நம்மளுடைய நிழல் நமக்கு காலுக்கு கீழே தான் இருக்கும். ஆனால் அதுவே மாலை ஆக 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 பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பிரம்மாண்டமாக நம்முடைய நிழல் நமக்கே ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இது ஒரு உதாரணம் தான். இப்படி ஈரை பேனாக்கி பேனை பெருமாளாக்கி இருக்கிற சின்ன விஷயத்த ஊதி ஊதி பெருசாக்குறது. அதே மாதிரி தடார்னு ஒருத்தரை ஒரு சின்ன 4 வரி பாடலின் மூலமாக ஒருவருக்கு உலக புகழ் அடைய செய்வதும் இதே கிரகம்தான். எவ்வளோ உச்சாணி கும்பல இருந்தாலும் கீழே போட்டு துவைச்சு மிதிக்கிறதும் இதே ராகு கேத்துக்கள் தான். அதனால ராகு கேத்துக்களினுடைய டிரான்சிட்டை கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது. ஏனென்றால் ராகு கேத்து என்பவர்கள் எப்பவுமே ஒரு சட்டத்திட்டத்தை உடைக்கக்கூடியவர்களாக, அதாவது ஒரு டெரிட்டரியை பிரேக் பண்ணக்கூடியவர்களாக, ரூல்ஸ் ரெகுலேஷனை தாண்டி போகக்கூடியவர்களாக, அதே போன்ற சட்டத்திற்கு புறம்பாக போகக்கூடிய காரியங்களை தூண்டுபவர்களாக, அதாவது சதி திட்டம் தீட்டக்கூடிய இடம், தீவிரவாத இடம், சூதாட்டம் நடக்கக்கூடிய இடம், பிறகு இருட்டு இடம், பூச்சிகள் அதிகம் நிறைந்த இடம், இப்படியாக ராகுக்கு நிறைய சொல்லலாம். அதே மாதிரி குடி, சிகரெட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் இத்தனைக்கும் காரக்கம் இருக்கக்கூடிய இந்த ராகுவும் கேத்தும். கேத்து ஞானக்காரக்கன்னு சொல்றோம். ராகு யோக காரக்கன், போக காரக்கன்னு சொல்றோம். அதாவது ராகு துக்க காரக்கன்னு நம்ம சொல்றதே கிடையாது. ஏன் இப்படிப்பட்ட
ஒரு மாறுபாடு கொண்ட ஒரு விஷயத்தை வந்து ராகுவும் கேத்தும் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா அவர்களுக்கு தனக்குன்னு ஒரு சரீரம் கிடையாது. அதனால அவர்களுடைய பலன் கொடுக்கிற விதமே தான் எந்த வீட்டுல உட்கார்ந்துருக்கோமோ அந்த வீட்டுல கூட யாராவது இருந்தாருன்னா அவராகவே மாறி கொடுப்பார். கூட 2-3 கிரகங்கள் இருக்குன்னாக்கா அது டிகிரி வைஸாக அவர்களுடைய பலன்களை கொடுப்பார். தன்னை பார்த்த கிரகங்களுடைய பலனை கொடுப்பார். மூன்றாவதாக தன் வீட்டினுடைய அதிபதியினுடைய பலன்களை கொடுப்பார். இப்ப ராகு வந்து உங்களுடைய சனி வீட்டுல வந்திருக்கு, சனியாகவே மாறி பலன் கொடுப்பாரா பார்ப்போம். அதே போன்று கேத்து சூரியனுடைய வீட்டுல, உங்களுடைய லக்னாதிபதி வந்து சூரியனுடைய வீட்டுல இருக்காரு, அப்ப சூரியனை மாறி கொடுப்பாரா அப்படிங்கிறதை பார்ப்போம். பிறகு தான் என்ற நட்சத்திரத்தினுடைய அதிபதியினுடைய பலனையும் கொடுப்பார், விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். குருவனுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கிற ராகு, குரு 11ஆம் இடத்துல உட்கார்ந்து லாபஸ்தானத்துல வியாபாரத்துல உங்களுக்கு வந்து அபரிமிதமான பிரம்மாண்டமான விஷயங்களை செய்ய போகிறார். பலன்ல பார்ப்போம். கடைசியில தனக்கு கேந்திரத்தில் நின்ற கிரகங்களுடைய பலனையும் செய்வார். வருஷ கிரகங்கள் வந்து இப்ப கேந்திரத்துல இல்லை அப்படின்னாலும் கூட வருஷ கிரகங்களுடைய அந்த அமைப்பு பார்வை, குருவனுடைய பார்வை கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய அமைப்பு. அதனால சனி மற்றும் ராகு இந்த இருவருமே எதிரிகள் தான் உங்களுடைய ராசிகளுக்கு. இந்த இருவரையுமே குரு வந்து ஒரு சேஃப்கார்டு மாதிரி பண்றார். அதற்கு இடைப்பட்ட நேரத்துல ராகு என்னென்ன பண்ணுவார் அப்படிங்கிறத இந்த அடிப்படையில பலனை பார்க்க போகிறோம். உங்களுடைய பிறந்த நேரத்துல கும்பத்துல ஏதாவது கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகங்களுடைய பலனையும் சேர்த்து கொடுப்பார் இந்த ராகு. அது மட்டும் நம்மளால பார்க்க முடியாது, பாக்கி அத்தனை பலனையும் ஓரளவுக்கு பார்த்துடுவோம். சரி, இப்ப ராகுவனுடைய இந்த 1.5 வருஷம் 556 நாட்களை வந்து நட்சத்திரத்தின் வாரியாக 3ஆக பிரிச்சுட்டேன். 3 செக்மெண்டா நம்ம பார்த்துருவோம். அதாவது முதல்ல என்னுடைய கணிப்பு பிரகாரம் 29/5/2025 தான் வந்து பலன் வந்து ராகு ஒரு டிகிரி உள்ள வந்துடுவார். ஆனால் வந்து 18/5 அப்படிங்கிறது திருக்கணிதத்தின் பிரகாரம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. வாக்கியத்தின் பிரகாரம் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி 2025 ஆயிடுச்சு. இருந்தாலும் கொஞ்சம் ஒரு 10 நாள் வித்தியாசம் இருக்கிறது. இருந்தாலும் முதல் அந்த 18/5/2025 முதல் 3 டிசம்பர் 2025 வரைக்கும் 199 நாட்கள், 6.5 மாதங்கள் அவர் குருவனுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கார், கேந்திரத்துல உட்கார்ந்து குரு லாபஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கார். இது ஃபர்ஸ்ட் செக்மெண்ட், த பெஸ்ட் செக்மெண்ட் ஃபார் யூ. அடுத்தது 3/12/2025, அதாவது டிசம்பர் 3ஆம் தேதியிலிருந்து இந்த வருஷம் ஜூலை 1 அடுத்த வருஷம் 2026 வரைக்கும் 210 நாட்கள், அதாவது 7 மாதங்கள் வந்து அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கிறார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரிட்டிக்கலான, அதே சமயம் கொஞ்சம் நீங்க புரிந்து கொண்டால், அதாவது சாகசங்களும், அதாவது ஒண்டர்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு பீரியட் அது. 3வது செக்மெண்ட் அப்படிங்கிறது 1 ஜூலைல இருந்து அடுத்த வருஷம் 1 ஜூலைல இருந்து 2026 நவம்பர் 25 வரைக்கும் 147 நாட்கள், 5 மாதங்கள் அவர் வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார். செவ்வாய் வந்து இந்த ஜாதகத்துக்கு ஒரு யோகக்காரகன். அப்படிங்கும்போது ராகு கிட்டத்தட்ட ஒரு பேட் ஃபேஸை வந்து காமிக்கக்கூடியவராக இருந்தாலும் உங்களுக்கு நன்மையவே செய்வார். கேந்திரத்துல பாம்பு கிரகங்கள் வர்றதும் ஒரு நன்மை. இதுல என்ன ஒரு விசேஷம்னா, கேது தான் இதுல வந்து ஹீரோ ஆவார். எப்படின்னா உங்களுடைய ராசியில வந்து உட்கார்ந்துருக்கிறார். எதை பண்ணுவார் அப்படிங்கிறதுக்கு முதல்ல அவர் எந்த நட்சத்திரங்களை கடக்கிறாருன்னு பார்ப்போம். முதல்ல 50 நாட்கள் வந்து உத்தரத்துல இருக்கார், சூரியனுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார். அடுத்து 288 நாட்கள் 9.5 மாதங்கள் வந்து அவர் வந்து பூரத்தில் இருக்கிறார், சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார். சுக்கிரன் வந்து இந்த ஜாதகத்துக்கு வந்து 10 குண்டான் அப்படிங்கும்போது வியாபார விஷயங்கள். அதாவது ஜூலை 7ல இருந்து அடுத்த வருஷம் ஏப்ரல் 21 வரைக்கும் 9.5 மாதங்கள். பிறகு ஏப்ரல் 21, 26ல இருந்து நவம்பர் 25, 2026 வரைக்கும் 8 மாசம் வந்து 218 நாட்கள் வந்து அவர் மகம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்காரு. ஸோ இதுதான் பலன். இது ரெண்டையும் பார்த்து நம்ம இதுல யாரு ஹீரோ, ராகு ஹீரோவா, யாரு வில்லன், கேத்து வில்லனா ஹீரோவா, அதையும் பார்த்துருவோம். நம்ம பலனை பார்க்கப்படுவோம். பலன் வந்து ஒரு 5 தலைப்புல பார்க்கிறோம். நம்ம எப்பவுமே நான், என்னுடைய மனம், புத்தி, உடல், சரீரம், மனம், என்னுடைய இமேஜ் பப்ளிக்ல, ஃபேமிலியில, ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில் எனக்குள்ள என்னுடைய இமேஜ், இதை பார்க்க போறோம். அடுத்தது தொழில். அதுல நம்ம சொந்த தொழில பிரிக்கிறோம், ஜாப்னு சொல்லி கவர்மெண்ட் பிரைவேட்னு சொல்லி பிரிச்சு அது உள்ளூரா வெளியூரா வெளிநாடான்னு பார்க்க போறோம். அதுல என்ன ப்ராக்ரஸ் பார்க்க போறோம். 3வது வந்து உறவுகள், எந்தெந்த உறவுகள் நம்மளோட ஒத்து போகக்கூடியவைகள், எந்தெந்த உறவுகள் கசக்கும், இனிக்கும், புளிக்கும், துவர்க்கும் எல்லாம் பார்க்க போறோம். அடுத்தது படிப்பு வந்து ரொம்ப முக்கியம். அதை கேத்து லக்னத்துக்கு வந்தாருன்னா படிப்புல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனால் அது நிறைய கிஃப்ட் எல்லாம் இருக்கிறது, அதையும் பார்த்துருவோம். கடைசியில சொத்துக்கள் சேர்ப்போமா,
அசெட்ஸ் அப்படிங்கிறது இந்த 5 தலைப்பையும் பார்த்துருவோம். சரி, இப்போ இந்த ராகு கேத்துவனுடைய அமைப்பை கொண்டு இப்ப ராகுவை பிரதானமா சொல்றதா கேத்துவ பிரதானமா சொல்றதான்னாக்கா இந்த 2 பேருக்கு நடுவுல ராகு தான் பிரதானம். இருந்தாலும் உங்களுடைய லக்னத்துல கேத்து இருக்கிறதுனால அதையும் கவனித்து தான் நம்ம சொல்லணும். முதல்ல எப்படின்னு கேட்டா, இந்த ராகு கேத்து பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்குள் நிறைய மாற்றங்கள் நடக்கும். இந்த கேத்து வந்த உடனே நீங்க ஒரு திங்க் டேங்க் மாதிரி ஆயிடுவீங்க. எதா இருந்தாலும் நிறைய யோசிக்கக்கூடிய ஒரு நபரா மாறிடுவீங்க. ஏன்னா அந்த பாஸ்ட் கொஞ்சம் பாதிக்கும். அது நல்லதோ கெட்டதோ அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அந்த மனநிலை வரும். ஆக ஆராய்ச்சியாளனாகவும், அதே போல 8ல சனி உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அந்த சனி குருவனுடைய வீட்டுல, ஆனா குருவை 11ஆம் வீட்லயோ துப்பறிவாளனாக, அதே போல ஒரு தொழில் அதிபராக வழிபடுவீர்கள். முதல் செக்மெண்ட்ல அதுதான். நீங்கள் உங்களையே ஒரு படைப்பாளியாக, ஒரு முதலாளியாக இப்படி நம்முடைய அந்த இமேஜ் மாறும் நமக்குள்ளேயே. 2வது செக்மெண்ட் ராகு வரும்போது கொஞ்சம் வீரியம் வந்துடும், கொஞ்சம் வீரியமும் வந்துடும். நான் என்னை விசாலப்படுத்தி ஆக வேண்டும், அதாவது எக்ஸ்பேண்ட் மை செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி. கேத்துவும் ராகுவும் லக்னத்தில் இருக்கிறது எக்ஸ்பேண்ட். உங்களுடைய வளர்ச்சி என்பது அபரிமிதமான வளர்ச்சி ஆகும். கேத்து வளர்ந்ததுனாக்கா நாடுகளை தாண்டி வளருவீங்க, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஏன்னா குரு நல்ல இடத்துல இருக்கார். 12ஆம் இடத்துக்கு போகும்போதும் கூட அவர் உச்சமாகத்தான் போகிறார். அப்படிங்கும்போது குருவனுடைய நட்சத்திரத்துல ராகு நிற்கிறதுனால முதல் செக்மெண்ட் 200 நாளுமே அப்போ கேத்து ஒரு 50 நாட்களுக்கு உத்தரத்துல உட்கார்றார். அந்த 50 நாட்களுக்கு கொஞ்சம் கடுப்பாகவும் எரிச்சலாகவும் ஒரு மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்க மேலேயே ஆத்திராத்திரமா வரும். ஆனாலும் 2வது அந்த 50 நாள் தள்ளி ஒரு 2 மாசம் கழிச்சு, நான் சொல்றது ஜூன் ஜூலை விட்டுருங்க, ஆகஸ்ட்ல இருந்து நல்ல பலன்கள் வரும். இந்த கேத்துவனுடைய நல்ல அமைப்பு, ராகுனுடைய நல்ல அமைப்பு, நிறைய வளர்ச்சிக்கு உண்டான அமைப்பு. ஆனா ஒரு இடத்துல டிராபேக் ஆகும். என்ன அப்படின்னு கேட்டா, தூக்கம் குறையும். அதே மாதிரி வீட்டில் டைம் கொடுக்க முடியாது. உங்களுடைய கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ, உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு டைம் கொடுக்க முடியாது. குழந்தைகளுக்கு டைம் கொடுக்க முடியாது. அது ஒரு டிராபேக். 2வது செக்மெண்ட் அந்த வெறித்தனமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு. 3வது செக்மெண்ட்ல வெற்றிகளை குவிக்க ஆரம்பிப்பீர்கள். பாக்கியம் உங்களுக்கு உதவும். அதாவது நல்ல பேருங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வரும். நிறைய கமெண்ட்ஸுக்கெல்லாம் பாதிப்பு ஆல்ரெடி நம்ம பட்டுட்டோம். அதுக்கெல்லாம் ரெமடியாக, மருந்தாக அமைப்போகிறார் கேத்து. ஆக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த கேத்து பயிற்சி, ராகுவுடன் கூடிய கேத்து உங்களுக்கு மருந்தாக, கமெண்ட்ஸுகளுக்கு நீங்கள் மாற்றாக அதை பீட் பண்ணி உங்களை நிலைநிறுத்துவீர்கள் சிம்மராசிக்காரர்கள். சரி, இதுதான் இமேஜ். அதுக்கப்புறம் ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, யூரினேஷன், இடுப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சனி 8ஆம் இடத்துல இருந்தா அது லாஞ்சிவிட்டி கூடும், ஆயுள் கூடும். அதனால ஆயுள் பங்கம் ஒண்ணுமே கிடையாது. அதீதமான பயம் வரும். எந்த விஷயத்துல பயம் வரும் அப்படின்னாக்கா, வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம். எனக்கு வயிற்றுக்குள்ள என்னமோ இருக்கு, கட்டியோ இருக்கு, அதுவோ இருக்கு, இதுவா இருக்குன்னு சொல்லி அப்பப்போ வயிறு விஷயங்கள்ல பிரச்சனைகள் வரும். இல்லைன்னா திடீர்னு சில பேருக்கெல்லாம் கனவுகள் நிறைய வரும். இந்த பாம்பு மாதிரியான கனவுகள், பயம் கடந்த கனவுகள், இதெல்லாம் தான் வரும் ஒழிய பிரச்சனை கம்மி. ஆனா ஊதி ஊதி பெருசாக்குற மாதிரி இருக்கும். சரியா? அப்புறம் மெயினாக உணவு விஷயத்துல நீங்க போதை வஸ்துக்களை கன்சியூம் பண்ணக்கூடாது. கேத்துவும் ராகுவும் உங்களுக்கு உதவ மாட்டார்கள், ஆரோக்கியத்துக்கு எடுத்து விடுவார்கள். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். குருவனுடைய பார்வையில இருக்கக்கூடிய ராகு உங்களை அந்த சூழ்நிலைக்கு விட மாட்டார் அப்படிங்கிறது உறுதியான உண்மை. சரி, இப்போ இதுல ஆரோக்கியத்துல எப்ப நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் அப்படின்னாக்கா, 2வது செக்மெண்ட், அதாவது டிசம்பர்ல இருந்து ஜூலை வரைக்கும். இந்த வருஷம் டிசம்பர்ல இருந்து அடுத்த வருஷம் ஜூலை வரைக்கும் இரவு ஒழுங்கா தூங்கணும், இரவு லேட்டா சாப்பிடக்கூடாது, ராக்கோழி மாதிரி சுத்தக்கூடாது. அதுதான் மெயின். உடலுக்கு ஆரோக்கியம் வேணுமா? அதுதான். விநாயகரை எழுந்த உடனே பாருங்க, உடல் ஆரோக்கியத்திற்காக விநாயகரை பாருங்கள். முடிந்தால் இந்த ராகு கேத்து ஸ்தலங்களுக்கு, அதாவது அது கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம் போன்ற கோயிலாக இருக்கலாம், அல்லது ஸ்ரீகாளஹஸ்திக்கு போயிட்டு ஒரு பூஜை பண்ணிட்டு வாங்க, ராமேஸ்வரம் கூட போயிட்டு வாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கும். விநாயகருடைய வழிபாடு உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ஆரோக்கியம் பெருசா ப்ராப்ளம் கிடையாது, பயம் பெருசா இருக்கும். அதனால ரொம்ப நீட்டா நீங்க செய்ய வேண்டிய எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. மெடிடேஷன், பிராணாயாமம் இதை பண்ணினாலே போரும். அப்புறம்
வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. வெளிநாடு ஃபுட்டு வந்து உங்களுக்கு அலர்ஜி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏனென்றால் ராகு கேத்து என்றால் அலர்ஜி ஆல்சோ இஸ் அ பிக் டீல். கண்டேஜியஸ் அலர்ஜி தான். ஆனால் அதில் மட்டும் பாதுகாப்பாக இருங்கள். சுத்தமாக இருந்தால் போதும். சுத்தமான நீர் எங்கே போனாலும் தண்ணியில் வந்து கண்ட தண்ணியை குடிக்கக்கூடாது. ரைட்டா? அது மட்டும் பார்த்துக்கிடுங்க. சரி, அடுத்தது வந்து தொழிலில் வந்து என்ன அப்படின்னு கேட்டால், எல்லா தொழிலிலும் வளரப் போகிறீர்கள். சொந்த தொழில்காரர்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா முதல்ல சொந்த தொழில் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் வந்து ஜாப்ல கவர்மெண்ட், ப்ரைவேட்டு, அப்புறம் வெளிநாடா உள்ளூரான்னு பார்ப்போம். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இது வந்து ஏற்ற காலமே. முதல் செக்மெண்ட்டே நல்ல செக்மெண்ட். முதல் செக்மெண்ட்டே என்ன கொஞ்சம் கடனாளியாக மாற்றும். கடன் வாங்கக்கூடிய ஒரு கட்டாயம் ஏற்படும். நம்ம வந்து கடனை வாங்கியாவது என்ன நான் வந்து நிலைநிறுத்துவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்போம். சொந்த தொழில் ஏற்கனவே ஆரம்பித்திருப்பவர்கள் கொஞ்சம் வந்து தடுமாற்றம் அடைவதையும், ஆனாலும் கூட கடந்த ராகுனுடைய கேத்துவனுடைய அமைப்பை விட இந்த ராகு கேத்து உங்களுக்கு நன்மை செய்யும். ஃபினான்சியலாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறைக்கும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு. அதுலேயும் கூட சொந்த தொழிலிலும் கூட, அதாவது உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேஸ்டு, அது கட்டடமாக இருக்கலாம், குவாரியாக இருக்கலாம், அல்லது வந்து இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம், சனி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதுக்கு எல்லாத்துக்குமே ரெமெடி உண்டு. ஆர்கனைசேஷன், இன்ஸ்டிடியூஷன், கல்வி ஸ்தாபனங்கள், எஜுகேஷனல் ஃபீல்டு வச்சுருக்காங்க இல்லையா, நியூஸ் சேனல்ஸ், இவர்களுக்கெல்லாம் நல்ல வளர்ச்சியான காலங்கள் இது. ஆசிரியர் பெருமக்களுக்கு வந்து வெகுமதி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதாவது நிறைய ஃபேமஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. ஆச்சாரியர்களும் ஆசிரியர்களுக்கும் குருவனுடைய அமைப்பு வந்து ரொம்ப நல்ல அமைப்பு. 5 குண்டானவன் 11ல் இருக்கும்போது ஃபைனான்ஸ் நடத்துபவர்களுக்கு ஒரு வளர்ச்சி. பேங்க் செக்டருக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு. ஆயுள் காப்பீட்டில் வந்து வேலை செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். வெளிநாடு தனியார் துறையில் இருப்பவர்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஆன்சைட்டுனுடைய அந்த ஒரு அமைப்பு கிடைக்கும். கொஞ்சம் சோம்பேறியாக இருப்போம் நம்ம. ஆமாம், அதுதான் நீங்கள் பார்த்துக்கணும். ஐடி செக்டர்லேயும் வந்து கொஞ்சம் உழைப்பு கொடுத்தோம்னா நல்ல முன்னேறலாம். அதுலேயும் வந்து வேறு மொழி பேசுபவராக, நீங்கள் பல மொழி வந்து பேசுபவராக இருந்தால் உங்களுக்கு நிறைய உங்களுடைய முயற்சிகள் வந்து நிறைய உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். கவர்மெண்ட்ல இருப்பவர்கள், அதாவது வந்து அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு இது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகக்கூடிய, ரெண்டுமே உள்ளுக்குள்ளேயும் நிறைய மாற்றம், நிறைய கற்றுக்கிடுவோம், நிறைய வளருவோம், அடுத்தவர்கள் பொறாமைப்படுற அளவுக்கு வளருவோம். ஆனால் என்ன, அந்த பொறாமை நிறைய பாதிச்சிடும். அதுதான் ப்ராப்ளம். அந்த பொறாமையினால சில பேர் வந்து பில்லு, சூனியம், அது இதுன்னு கூட ட்ரை பண்ணுவோம். நம்மளே கூட சம்டைம்ஸ் ட்ரை பண்ணுவோம். அதெல்லாம் ஒன்றும் வேலைக்காகாது. யார் என்ன பண்ணினாலும் உங்களுக்கு விநாயகருடைய வழிபாடும், அதே போன்று ராகுவுக்காக துர்க்கையினுடைய வழிபாடும் பண்ணுங்க, அல்லது சண்டியினுடைய வழிபாடும் பண்ணுங்க. உங்களை யாரும் அசைச்சிக்கவே முடியாது. சனியினுடைய அஷ்டமத்து சனியினுடைய தாக்கம் வந்து உங்களுக்கு வெகுவாக குறைஞ்சிடும். ஏனென்றால் குரு வந்து உச்சம் பெற்று அந்த சனியையும் பார்க்கிறார். அப்படிங்கும்போது இந்த குருவனுடைய, இந்த ராகு கேத்துனுடைய அமைப்பு வந்து 1.5 வருஷத்துக்கு சனியினால பிரச்சனை இல்லைன்னு வந்து முடிவு பண்ணலாம் நம்ம. இதுல சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வந்து 3வது செக்மெண்ட் அடுத்த வருஷம் ஜூலை டு நவம்பர் வந்து த பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன் நான். சொந்த தொழில் ஆரம்பிப்பதற்கு த ஃபர்ஸ்ட் இஸ் த பெஸ்ட். வளர்ச்சிக்கு வெளிநாடுலாம் ஓடி பண்ணணும் அப்படின்னாக்கா 2வது செக்மெண்ட் டிசம்பர்லேருந்து ஜூலை வரைக்கும் த பெஸ்ட். அதில் வந்து ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு கேட்டால், பூரத்தில் வந்து கேத்து உட்கார்ந்துருப்பார். அப்படிங்கிறதுனால பெண்களால் லாபம், பெண்களுடைய விஷயங்கள்லாம் லாபம். இந்த காஸ்மெட்டிக் பண்ணுறது, பெண்களுடைய, அதாவது தாய்மார்களுக்கு பண்ண வஸ்திரம், அதாவது சாரீ ஷாப்பிங் வச்சுருக்கிறது, கார்மெண்ட்ஸ் வைத்திருப்பது, பிறகு வந்து வீட்டு பொருட்களை வந்து மால், அந்த சமையல் பொருட்கள்லாம் மாலில் வைத்து நடத்துவது, மளிகை கடை வைத்து நடத்துவது, இவர்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு அமைப்பு. தினசரி வந்து கெட்டு போகக்கூடிய காய்கறிகள், பால், நீர், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து இந்த 2வது செக்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை நான் புதுசாக ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பித்து அதில் கோட்டை விட்டுடக்கூடாது. அது மட்டும் பார்த்துக்கணும். அதாவது உடனடியாக காலாவதி ஆகக்கூடிய பொருட்களை வந்து நம்ம 2வது சதய நட்சத்திரத்தில் வந்து ராகு உட்காரும்போது மாட்டிக்கிடக்கூடாது. ராகு வரும்பொழுது புதிதாக தொழில் ஆரம்பிக்க வேண்டாம். இன்னும் தெளிவாக சொல்ல போனால், இந்த வருஷம் டிசம்பர் மாதத்துல இருந்து அடுத்த வருஷம் ஜூலை மாதம் 1 வரைக்கும் நீங்கள் புதிதாக தொழில் ஆரம்பிக்கணுமா? வேண்டாம். ஆனால் ஜாபு கிடைக்கும். ஜாபு இல்லாதவர்களுக்கு ஜாபு கிடைக்கும். இது வரைக்கும் வெட்டியாக தெரிஞ்சிட்டு இருந்தவர்களுக்கு கொஞ்சம் வெளியூர் போக வேண்டியது இருக்கும், இருந்தாலும் நல்ல ஜாப் கிடைக்கும். சரி, அடுத்தது படிப்பு. படிப்பில் வந்து பல கலை வல்லுநராக மாறக்கூடிய யோகம் இருக்கு.
கேத்து வந்து அதாவது வந்து அட் அ டைம்ல பல விஷயங்கள் பண்ணுவார். அது வந்து டீவியேஷன் நம்ம சொல்லுவோம். குருவனுடைய அனுகிரகத்தினால அட் அ டைம்ல பல விஷயங்களை வந்து சாதிக்கக்கூடிய படிக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு. உங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியலா என்னென்ன படிப்பு இருக்கோ அதெல்லாம் தாராளமா படிக்கலாம். அதாவது விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ், பிறகு வந்து டைரக்ஷன்ஸ், சினிமா இண்டஸ்ட்ரீஸ், அதுல வந்து எடிட்டிங்கு, விஎஃப்எக்ஸ், இந்த மாதிரியான நம்ம அந்த பிக்சரைசேஷன் நிழல் அதெல்லாம் நான் நிழல்னு சொல்லுவேன். அல்லது டேட்டா ஓரியன்ட் கம்யூனிகேஷன்ல இருப்பவர்கள் இவர்கள் எத்தனை பேருக்குமே நல்லா படிக்கவும் முடியும், சாதிக்கவும் முடியும். அந்த ஃபீல்டில் இருப்பவர்களுக்குமே நல்ல ஒரு வளர்ச்சி வரும். படிப்புங்கும்போது இந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த மாதிரி அதிகாரத்துக்காக படிப்பவர்கள் கொஞ்சம் வந்து கொஞ்சம் டிராபேக் இருக்கிறது. பவர் ஓரியன்ட், அதாவது பதவியை வந்து மையமாக வச்சு ஒரு பொசிஷனை வச்சு போஸ்டிங்கை வச்சு பண்ணுறது கொஞ்சம் டவுனாக தான் இருக்கிறது. அதுக்கு தான் விநாயகரை நம்ம கும்பிடணும். கம்ப்யூட்டர் செக்டார்ஸுக்கு வந்து ரொம்ப நல்லது, டாக்டர்ஸுக்குமே இது நல்லது. சிஏ படிப்பவர்களுக்கு வெரி வெரி குட். நீங்கள் ஆனால் உபாசனை பண்ணணும். யாருனுடைய உபாசனை பண்ணணும்னு கேட்டால், ஒன்று சரஸ்வதியினுடைய உபாசனை, இல்லைன்னா கணபதியினுடைய உபாசனை. டக்குன்னு ஒரே இதில் கிளிக் ஆகும். என்ன சுவாமிகளை இப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்கா, அதுதான் ராகு. ராகு வந்து ஒன்று உங்களுக்கு வந்து டீப்பாக அனலைஸ் பண்ண வச்சிருவார், இல்லைன்னா வேகாக மாற்றிக்கிட்டே இருப்பார். நம்ம எப்படி இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டே இருக்கும்ல, மாற்றிக்கிட்டே இருப்பார். தூக்கம் தான் ரொம்ப முக்கியம். தூக்கத்தை வந்து விட்டுடாதீங்க. ஆமாம், ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 6 மணி நேரமாக தூங்கணும். அதிகபட்சம் வந்து 8 மணி நேரம் தூங்கி ஆக வேண்டும். அதை மனசில் வச்சுக்கிட்டோம்னா எந்த ஆரோக்கியமும் பண்ண முடியாது. வாக்கிங் போங்க. அதுலேயும் வந்து உத்தர நட்சத்திரக்காரர்கள் வாக்கிங் போங்க. நடந்தாலே எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும். சரி, படிப்பு நிமித்தமாக யூஜி பிஜி எதுவாக இருந்தாலும் ரொம்ப நல்லபடியாக இருக்கும். ஆராய்ச்சி படிப்பு வந்து, அதாவது பிஹெச்டி பண்ணுறது, ஒரு ரீசர்ச் பண்ணுறது, அதுக்கெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு. நம்ம வந்து புராதன விஷயங்களை, அதாவது வந்து பழைய தொல்பொருள் ஆராய்ச்சின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களை பிஹெச்டி பண்ணுறது, பழைய ஸ்கிரிப்சர் மேலே பிஹெச்டி பண்ணுறது, இதெல்லாம் தாராளமாக பண்ணலாம். நல்ல வாய்ப்புகள். அடுத்தது என்ன? உறவுகளில் எந்த உறவுகளோட ஜாக்கிரதையாக இருக்கும். கணவன் மனைவி உறவு தான் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு டைம் கொடுக்க முடியாது உங்களால், அதனாலேயே பிரச்சனைகள் வரும். அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுதான், அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி. அந்த உறவு வந்து ஒன்று வெளிநாடு இப்படி போயிடுவோம், இல்லைன்னா பக்கத்துலேயே வந்துட்டு பிஸியாக இருப்போம், எப்போ பார்த்தாலும் லேப்டாப்லேயே உட்காந்துட்டு இருப்போம், நம்மளையே நம்ம மறந்து. ஏன்னா நமக்கு டார்கெட் இந்த கேத்து வந்து அப்படியே அசுர வளர்ச்சி அடையணும்னு அப்படியே வெறி கொண்டு நம்மளை தூங்கவே விடாது. நம்ம தூங்காமல் இருக்கிறது மட்டும் இல்லை, மற்றவர்களை கண்டுக்கிடாமல் இருக்கும். அதாவது நம்மை நாமே ஐசோலேட் ஆக்கிக்கும். அதுதான் கேத்து லக்னத்தில். அந்த மாதிரி கூடாது. ஏன்னா என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய அந்த பழைய அனுபவங்கள், என்னுடைய கமெண்ட்ஸ், என்மேல் வந்த கமெண்ட்ஸ், இந்த மாதிரி என்னுடைய உலகம் வந்து எனக்குள்ளேயே அடங்கிடும். வெளி உலகத்தையே பார்த்துக்கிட்டு இருப்போமே ஒழிய நமக்கு கூட இருப்பவர்களை நம்ம கவனிக்க மாட்டோம். அதனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும். அப்பாவுக்கு கொஞ்சம் வந்து உடல் நலம் இல்லாமல் போவார், ஆனால் சரியாயிடுவார். அம்மா வந்து உடல் நலம் நல்லபடியாக இருக்கும். குழந்தைகள் உறவு தான் இந்த முறை வந்து குருவனுடைய பார்வையில் ரொம்ப அட்டகாசமாக. குழந்தைகளுக்கு என்ன மட்டும் நீங்கள் பண்ணுங்க, ஆனால் குழந்தைகளுக்கு ஜங்க் ஃபுட்டு மட்டும் வாங்கி கொடுக்காதீங்க. ஏன்னா தந்தையினுடைய ஸ்தானமாகிய சிம்மம் அப்படின்னுங்கிறது காலபுருஷ தத்துவத்தினுடைய 5ஆம் வீடு. அது இப்போ லக்னமாக இருக்கும்போது ஒரு தந்தையாகவோ ஒரு தாயாகவோ நீங்கள் அவர்களை கெடுத்து விடாதீர்கள். அவ்வளோதான். ப்ராப்பர் ஃபுட்டு, ப்ராப்பர் உறக்கம், அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருங்க, லிபரலாக விடாதீங்க. நட்பு என்கின்ற உறவோட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. நட்பு வந்து அதாவது தவறாக புரிந்து கொள்ளப்படுவது. உங்களுடைய கம்யூனிகேஷன் வந்து மிஸ்கம்யூனிகேஷனாக, மிஸ் அண்டர்ஸ்டுடாக, அதாவது தவறாக புரிந்து கொள்வதனால் கேப் விழுந்துடுறது. நட்பு வந்து பிரிந்து போயிடுறது. பார்ட்னர்ஷிப்னா ஜாதகம் பார்த்து பார்ட்னர்ஷிப் வச்சுங்க. குரு வந்து பார்வையில் இருக்கார், ராகு வந்து குருவனுடைய பார்வையில் இருக்கார். ஆனால் ராகு தன்னுடைய நட்சத்திரத்துக்கு வரும்போது குரு 12ஆம் இடத்துக்கு போய் பார்வை இல்லாமல் போயிடுது. சனி பக்கத்திலே இருக்கிறார், சனி ஒன்று வீட்டில் இருக்கிறாருங்கும்போது பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனைகள் வருவதற்கு ஜாக்கிரதையாக அந்த அந்த ஒரு விஷயங்கள் கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. அதனால அதுக்கும் என்ன ரெமெடி அப்படின்னு கேட்டால், அம்பாளுடைய பூஜை தான். அம்பாளுடைய பூஜை பண்ணினாலே, அதாவது பார்ட்னராக வந்துட்டோம், நடுவில் ஏதாவது பிரச்சனை, அதில் 2 பேருக்கும் லாஸு, ஆனால் ஈகோ விட்டு கொடுக்கல அப்படின்னாக்கா முதல்ல நீங்கள் விட்டு கொடுத்துருங்க. அதுதான் பெஸ்ட். உறவுகளில் திருமண உறவுகள், நல்ல திருமணம், அது வேறு மொழி பேசக்கூடியவர்களோட திருமணம்,
லவ் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா சனியினுடைய பார்வை இருக்கு, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஏற்கனவே லவ் பண்ணினாலும் பொறுமையா வீட்டில் எடுத்து சொல்லி நீங்க கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணுங்க, இல்லைன்னா கொஞ்சம் டிலே பண்ணுங்க. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் கேத்து வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்துக்கு வரார். ஜூலை 2025 அடுத்த வருஷம் ஏப்ரல் வரைக்கும் இருக்கிறார். இந்த பீரியடில் நம்ம மேரேஜுக்கு உண்டான அந்த ஒரு என்ன சொல்றது ஏற்பாடுகள் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. பிரிச்சு விட்டுருவார். அப்புறம் குழந்தை வரம் வந்து நல்லபடியாக தான் இருக்கு. இருந்தாலும் சிம்ம ராசி அன்பர்கள் அவர்களுக்கு வந்து பிரெக்னன்சி ஆகிறார்கள் அப்படின்னாக்கா, இப்போ வந்து சிம்ம ராசியாக நீங்கள் வந்து கணவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தையினுடைய வரம் உண்டு. ஆனால் உங்களுடைய மனைவியே சிம்ம ராசி ஆகி அவர்கள் வந்து பிரெக்னன்சி ஆனால் கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக நம்ம என்ன பண்ணணும், கர்ப்பரக்ஷாம்பிகையினுடைய வழிபாடு, அங்கே கொடுக்கக்கூடிய எண்ணெயை வந்து நம்ம வந்து அது மருந்தாக பயன்படுத்தலாம், அல்லது விநாயகருடைய வழிபாடு இது பண்ணணும். குழந்தை வரம் இருக்கு. ஆனால் நீங்கள் சிம்மராசியாக இருந்து ஒரு தந்தையாக இருந்தால் கண்டிப்பாக குழந்தை வரம் நல்ல வரமாகவே இருக்கிறது. 2ஆம் திருமணம் ஏற்பாடுகள் நடக்கும். சில பேருக்கு வந்து ரொம்ப சண்டை போட்டு பிரிய முடியாமல் இருந்தவங்கள நீட்டாக, அதாவது அந்த ஒரு வாருக்கம் எவம்னு சொல்லுவான், அந்த முலாம்பழம் வந்து தனியாக அப்படியே வந்து தோசைப்பழம்னு சொல்லுவோம் நம்ம. அதை வந்து தன்னுடைய தண்டுலேருந்து தனித்து பழுத்த உடனே தனித்து வந்துருமா. அந்த மாதிரி ஈஸியாக ஸ்மூத்தாக முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் 1 வருஷத்துக்குள்ள அடுத்த கல்யாணமே நடக்கும் உங்களுக்கு. ஆமாம், அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறது. உறவுகள் சரி, சொத்துகள் வாங்குவேன்னா இல்லையா அப்படின்னாக்கா, வெளியூர்களில் வெளி மாநிலங்களிலும் சொத்துக்கள் உங்களுக்கு உண்டு. பூர்வீக சொத்து உண்டு. மெயினாக பூர்வீக சொத்து உண்டு. அது ஒரு பெரிய சமாச்சாரம். தன்னுடைய உழைப்பினால் வந்து பேங்க் பேலன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. இன்னொன்று, தொழிலில் நான் அதை சொல்லலை, சூதாட்டத்தின் மூலமாகவும் வருமானம் உண்டு. ஆறுக்குண்டானவன் வந்து 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். சூதாட்டத்தினால் வருமானம் உண்டு, கேம்பிளிங்கினால வருமானம் உண்டு, கிரிப்டோ கரன்சியினால வருமானம் உண்டு, சட்டத்துக்கு புறம்பான வருமானமும் உண்டு. ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும். ஆக அசட்ஸுங்கும் போது நிலம் வாங்க முடியும். அதை விட மெயினாக வந்து ப்ராப்பர்ட்டிஸ், வீடு, வண்டி, வாகனங்கள், வீடு, சொத்து பத்துக்கள், அதுதான் மெயின். வீடு, மனை வாங்குவது இந்த கேத்துவனுடைய அமைப்பில் நடக்கக்கூடிய சான்சஸ் நிறையவே இருக்கு. அது எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டால் 3rd செக்மெண்ட்ஸ், அதாவது வந்து அடுத்த வருஷம். அதாவது முதல்ல செக்மெண்ட்ஸில் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அடுத்த வருஷம் வந்து ஜூலை டு நவம்பரில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஆக இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேத்து பயிற்சியானது பிரம்மப்பையும் அதே போன்று பிரம்மாண்டத்தையும் வழங்கி அவர்களை சொத்துகளுக்கு முதலாளியாகவும், அதாவது உரிமையாளராகவும், அதே போன்று தன்னுடைய சோதனைகளை சாதனைகளாக மாற்றக்கூடிய வகையிலும் அமைந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா மிக இல்லை. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா வழிபாடு வழிபாடு வழிபாடு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். ஹரிஹி ஓம். பூரண ஆசீர்வாதங்கள். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.